ஹாய்ங்க. கிராமத்து முறையில் தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு பொடிஞ்சது வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்சு தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பூண்டு 5-6 பல் நல்லா தட்டி வச்சுருக்குறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்குங்க, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்க. தக்காளி சாப்பாட்டுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாங்க. கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இந்த தக்காளி சாப்பாட்டுக்கு அது நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பருப்பை நல்லா அலாசி வச்சுருக்கேங்க, அதுவும் போட்டுக்கலாங்க. ரேஷன் பருப்பு தாங்க நானும் போட்டிருக்கேன். இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்படி மண் சட்டியில் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாட்டு நல்லா இருக்குதுங்க. இந்த மண் சட்டியில் வந்து சாப்பாடு வேக வேக நல்லா வாசனையாக இருக்குதுங்க. தக்காளி சாப்பாடோட வாசனை நல்லா அடிக்குதுங்க. அவ்வளோதாங்க, தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாட்டம் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. இப்போ தாங்க நானும் முதல் முறையாக அந்த மண் சட்டி வாங்கி நான் வைக்கிறேங்க. ஆனால் நல்லா இருக்குதுங்க. சாப்பாடு வந்து அந்த மண் சட்டியில் வச்சு சாப்பாடு வைக்கிறதுனால நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த சட்டி வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு செய்யுங்க, இல்லை கீரை கடையிலாங்க, இல்லை சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பாத்திரத்தில் வைக்கிறத விட இந்த மண் சட்டியில் வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. குழம்பும் நல்லா இருக்குங்க. குழம்பு கெட்டு போகாதுங்க. அவ்வளோதாங்க, கிராமத்து முறையில் தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க.